கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த தோல்விகள் உங்கள் வருங்கால வெற்றிக்கு அடித்தளமாக இருக்க வேண்டும். சாமானியமான வாழ்க்கை வாழ ஆசைப்படாதீர்கள். உங்களுக்குள் இருக்கும் திறமையை முழுமையாக பயன்படுத்துங்கள். நீங்கள் நினைக்கின்ற அளவிற்கும் மேல் உங்களிடம் திறன் உள்ளது. நீங்கள் கனவு காணும்போது அதை முடியும் என்று நினைத்து காணுங்கள். கனவு காண்பது முக்கியம், ஆனால் அதை அடைய நீங்கள் உழைக்க வேண்டும். வெற்றி என்பது முயற்சியற்றவர்களுக்கு கிடைக்காது. தோல்வி என்பது ஒரு நிலை அல்ல, அது வெற்றிக்கான ஒரு படியாகும். வாழ்க்கையில் பல இடர்கள் இருக்கும். அவை உங்களை உருவாக்குவதற்காகவே வருகிறது. ஒவ்வொரு தடையும் உங்கள் மனதில் உறுதியை ஏற்படுத்த வேண்டும். அழகு என்பது ஒரு பொருட்டல்ல. இந்த உலகம் உங்கள் தோற்றத்தால் தீர்மானிக்கப்படுவதில்லை. உங்களது உழைப்பும் உங்களது மனப்பக்குவமும் தான் உங்களை சிறப்பிக்க செய்யும். மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அழகும் உங்களது நல்வழிகளும் தான் உண்மையான மதிப்பாக இருக்கும். உங்களது பயணத்தில் பலர் உங்களை விமர்சிக்கலாம், உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். சில சமயம் உங்கள் சொந்த உறவினரே உங்களது உழைப்பை கேலியாக பேசலாம். இவ்வளவு உழைத்தும் எதுவும் ஆகவில்லை என்று அவர்கள் கிண்டல் செய்யலாம். ஆனால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை. அவர்களின் வார்த்தைகள் உங்கள் அடிப்படை உழைப்பிற்கு தடையாக இருக்கக்கூடாது. உங்கள் கனவுகளை நம்புங்கள், உங்கள் மனதை நம்புங்கள், உங்கள் உழைப்பை நம்புங்கள். உங்களால் முடியும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் நாளொரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். இவ்வளவு பெரிய உலகத்தில் நீங்கள் தனியாக இல்லை. ஈசன் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களது முயற்சிகளை பாராட்டுகிறார். ஒருவேளை உங்கள் உழைப்புக்கு உடனடி வெற்றி கிடைக்காமல் போனாலும் அது இறைவன் உங்களுக்காக ஒன்றை சிறப்பாக திட்டமிட்டிருப்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். ஒவ்வொரு மழைக்கும் பின் வெயில் வந்துவிடும். ஒவ்வொரு இருளுக்கும் பின் விடியல் வரும். அதுபோல ஒவ்வொரு சோதனைக்கும் பின் ஒரு வெற்றியும் இருக்கும். நீங்கள் உங்கள் இலக்கை நினைத்து தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சிறந்த வெற்றி பெற நீங்கள் முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கையில் ஒரு நாள் உங்களை விமர்சித்தவர்கள் உங்களை நோக்கி பாராட்டுகளை கூறும் தருணம் வரும். அந்த நாளில் நீங்கள் உங்கள் உழைப்பின் மகத்துவத்தை உணர்வீர்கள். உங்கள் கனவுகளை நம்புங்கள். உங்களால் முடியும். ஈசன் நிச்சயம் நம் வாழ்வை மகிழ்ச்சியானதாக மாற்றுவா. நம் கனவுகளை நிச்சயம் நினைவாக மாற்றுவா. நீங்கள் எதை நோக்கி எதை விரும்பி உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை வந்து சேரும். ஈசன் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் கடைசியாக சென்று வந்த சிவன் கோயிலை இங்கே பதிவிடவும். ஈசனை நினைத்து மகிழ்வாக வாழுங்கள். ஈசன் நம்மை என்றும் கைவிட மாட்டா. ஓம் நம சிவாய. நீங்கள் இங்கே வந்திருப்பதற்கு காரணம் உங்களின் உள்ளத்தில் ஒரு கவலை, ஒரு சந்தேகம் அல்லது ஒரு தடைகள் நிறைந்த பயணமோ இருக்கலாம். ஆனால் இன்று நான் உங்களை ஊக்குவிக்க வந்துள்ளேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலைமையிலும் இருந்தாலும் உங்கள் மனம் நம்பிக்கையுடன் நிரம்ப வேண்டும். நீங்கள் ஒரு பெரும் சக்தியின் பிரகாசமான ஒளி. உங்கள் வழி எப்பொழுதும் வெளிச்சத்தால் நிரம்பி இருக்க வேண்டும். உலகம் பல சோதனைகளை உங்கள் மீது கொண்டு வரலாம். வாழ்க்கை சில நேரங்களில் அனுகூலமாக இருக்காது. ஆனால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே, நீங்கள் என் பிள்ளைகள். என் அருளும் ஆசியும் என்றும் உங்களுடன் இருக்கின்றன. கடுமையான சூழ்நிலைகளில் கூட உங்கள் உள்ளத்தில் உள்ள உறுதிதான் உங்களை உயர்த்தும். நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். அதற்காக உங்கள் மனதை வலுப்படுத்துங்கள். கவலையில் இருக்கிறீர்களா? தயக்கத்தில் இருக்கிறீர்களா? அந்த தயக்கத்தை நீங்கள் உடைக்க வேண்டும். வாழ்க்கையின் ஓட்டத்தில் நாம் பல முறை விழலாம். ஆனால் நாம் எத்தனை முறை விழுகிறோம் என்பதற்கு பதிலாக எத்தனை முறை எழுகிறோம் என்பதில்தான் வெற்றி இருக்கிறது. கடல் எவ்வளவு பரவலாக இருந்தாலும், துன்பங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் உங்களுக்குள் இருக்கும் சக்தி அதைவிட அதிகமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துங்கள். என் மீது உங்கள் முழு நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வழி கண்டிப்பாக வெளிச்சம் காணும். ஒருவன் முயற்சிக்காமல் வெற்றி பெற முடியாது. முயற்சி செய்வதற்கே நீங்கள் பயந்தால் வெற்றி எப்படி உங்களை அணுகும்? உங்கள் முயற்சி, உங்கள் அர்ப்பணிப்பு, அதுவே உங்கள் வெற்றியை நிர்ணயிக்கும். இன்று உன்னை தடுக்கும் முதல் தடை அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம்தான். யாரையும் திரும்பி பார்க்காமல் நீ செய்வதை சீக்கிரம் செய். ஏனெனில் இங்கு பார்க்க வருபவர் எல்லாம் பாவம் பார்க்காமல் பறிக்கத்தான் நினைப்பார்கள். வீண் யோசனையை விட்டு விடுங்கள். காலம் உனக்கான இடையூறுகளை ஏற்படுத்துவதில்லை. நீ அதை எந்த கோணத்தில் பார்க்கிறாயோ அவ்வாறு உனக்கு காட்சி தரும். நீ கலங்கி நிற்கும் ஒவ்வொரு முறையும் உன்னை கரை சேர்க்க எனது கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும் என்பதை மறவாதே. சிவபெருமானை நம்பி வாழும் உன்னாலேயே ஒரு செயலை செய்ய முடியவில்லை என்றால் வேறு யாரால் செய்ய முடியும் என்று எண்ணிப்பார். உன் நம்பிக்கை அடுத்த கட்டம் செல்லும். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை, உன்னோடு தான் நான் இருக்கிறேன். வாழ்க்கையில் சவால்கள் வரும். ஒவ்வொரு சவாலும் உங்களை வலிமை கொண்டவராக மாற்றும். நம்பியதை இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே.
நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்து விடப் போகிறது? எல்லாம் இழந்த பின்னும் யாரிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கிறதோ அவரே வெற்றிக்கு தகுதியானவர். இன்று உன்னை தூக்கி கொண்டாடுபவர்கள் ஒரு நாள் இறக்கியும் விடலாம். எதற்கும் தயாராக இரு. வெற்றியடைய வேண்டும் என முடிவு செய்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் கிடையாது, இலக்கு மட்டும்தான். உங்களுக்கு சிவபெருமானை மிகவும் பிடிக்கும் என்றால் ஓம் நம சிவாய என்று மனதார பதிவிடுங்கள். நீ என் பிள்ளை. நீ துயரத்தில் அழும்போதெல்லாம் என் மனமே அதிர்கிறது. ஆனால் என் அருள் நெடுநாளாகவே உன் உயிரில் ஒளியாக நுழைந்து விட்டது. நான் உன்னை விட்டுவிட்டேன் என்று எண்ணாதே. நீ மௌனமாக என் பெயரை நிசப்தமாக அழைக்கும் நேரங்களில் உன் இதயத்துக்குள் நான் வார்த்தையில்லா இசையாக நுழைகிறேன். உன் பலியில் நான் பங்கு பெறுகிறேன். உன் பயத்தில் நான் துணையாக நிற்கிறேன். உன் குழப்பத்தில் நான் வெளிச்சமாக பழகுகிறேன். நீ சாய்ந்த பின்பும் நான் உன்னை தூக்கி பிடிக்கிறேன். என் பிள்ளாய், நீ எங்கே விழுந்தாலும் எங்கே துவண்டாலும் என்னை ஓர் அழைப்பால் கூப்பிடு. ஓம் நம சிவாயா என்று. அந்த 4 எழுத்துகள் உன் மூச்சில் ஒளிந்துள்ள ஒரு தீபம். அது உன் இருள் பறிக்கக்கூடியது. நாளைய விடியல் உனக்காகவே எழுகிறது. இன்றைய இருள் நிழல் அல்ல, அது ஒரு இரக்கம். ஆனால் நினை மழை நின்றதும் வானம் வண்ணமயமாவது போல் உன் வாழ்க்கை ஒரு நாளில் செழிப்புடன் மலர்ந்துவிடும். நான் வருவேன். நேரில் வந்து உனது மனதில் கைகளை வைத்து தோளில் தாங்கி, பயப்படாதே என் பிள்ளை, நீ ஓர் அரிய ஜீவன். நீ என் உருவம். உனக்காக நான் இருக்கிறேன். உனக்காகவே நாளை பிறக்கிறது. நீ எழுந்து வா. பழைய பந்தங்களை விடு. நீ ஒரு சித்தர் இல்லாத வெண்மையான ஓவியமாக இருக்கிறாய். அதில் நான் எனது திருநீற்றால் வர்ணங்கள் தீட்டுவிருக்கிறேன். நீ என் பிள்ளை. என் திருவடியில் சரணாகதியாய் இருந்தால் உன் எல்லா வலிகளும் என் அருளில் கரைந்துவிடும். எழுந்து வா என் பிள்ளை. என் கையில் இருக்கின்றது உன் எதிர்காலம். நான் வருகிறேன். அருளோடும் அன்போடும் உன்னை சேர்த்து கொள்ள, என் கைகளில் உன்னை தாங்கிக் கொள்ள, உனக்கு ஒரு புது எதிர்காலம் தர, உன்னை பார்த்து ஊர் மெச்ச, உன்னை தாழ்த்தி பேசிய இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து உன்னை வாழ செய்ய நான் வந்து கொண்டிருக்கிறேன். காத்திரு. எனக்காக கூடிய விரைவில் உன் அருகில் நான் வருவேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன். தளராதே, தயங்காதே. என்றும் என் நிழலில் நீ, உன் அன்பில் நான். நாளைய விடியல் உனக்கானது. எனக்காக காத்திரு. எந்த வடிவிலாவது உன் அருகில் நான் வந்து சேர்வேன் மகனே. ஓம் நமசிவாய. கூடவே நீங்கள் கடைசியால சென்ற சிவன் ஆலயம் பேரையும் பதிவிடுங்கள். நீ நினைப்பது நல்லதாக இருந்தால் நடப்பதும் நல்லதாகவே இருக்கும். இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, இந்த நிமிடம் கூட நிரந்தரம் இல்லை. எங்கு உங்கள் கவனம் பாய்கிறதோ அங்குதான் உங்கள் சக்தியும் பாய்கிறது. கவனத்தை சரியான இடத்தில் செலுத்துங்க. அனைவரையும் நம்பு, ஆனால் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்பாதே. அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்னவென்று வலிகளால் உணர்த்தும். உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக மனம் தளராமல் காத்திரு. அடைவதற்கு ஆசைப்படுகிறவன் நிச்சயம் இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். எல்லாம் நன்மைக்கே. சில விஷயங்கள் விரைவில் நடக்கவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள். தாமதத்திலும் நன்மை இருக்கும். அனைத்திற்கும் பதில் கிடைக்கும். மனதின் வேகம் அதிகமாக இருப்பதினால்தான் குழப்பம் வருகிறது. மனதின் வேகத்தை குறையுங்கள். காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே. நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது. நம்பிக்கை இழக்காதே. எல்லாம் நன்மைக்கே. சில தடங்களுக்கு என்றும் வருந்தாதே. அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. கவலை கொள்ளாதே. இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். அனைத்தையும் உனக்கு சாதகமாக உன் அப்பன் ஈசன் மாற்றுவேன். அடுத்தவர் சொல் கேட்டு நீ யோசிக்காமல் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் உன்னை யோசிக்க வைத்து கொண்டே இருக்கும். அது அவனுக்கு பொழுதுபோக்கு. நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும். ஏனெனில் அது உன் வாழ்க்கை. உன்னை ஒதுக்கியவரும் காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகிறாய். உன் துயரத்தை போக்குவது எனது கடமை. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். துணிந்து முன்னேறு. உனக்கு வழிகாட்டியாக நான் எப்பொழுதும் இருப்பேன். உனது பொறுமை எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடைவாய். உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, சற்றே விலக்கி வை. ஓய்வெடு. நிதானமாக யோசி. பின் செயல்படு. எல்லாம் சுபமாக முடியும். நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும். நடக்கட்டும் நம்புகிறோம் என்பது மனிதர்களின் வாக்கு. நம்பினால் நடக்கும் என்பது இறைவனின் வாக்கு. கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த தோல்விகள் உங்கள் வருங்கால வெற்றிக்கு அடித்தளமாக இருக்க வேண்டும். சாமானியமான வாழ்க்கை வாழ ஆசைப்படாதீர்கள்.
உங்களுக்குள் இருக்கும் திறமையை முழுமையாக பயன்படுத்துங்கள். நீங்கள் நினைக்கின்ற அளவிற்கும் மேல் உங்களிடம் திறன் உள்ளது. நீங்கள் கனவு காணும்போது அதை முடியும் என்று நினைத்து காணுங்கள். கனவு காண்பது முக்கியம், ஆனால் அதை அடைய நீங்கள் உழைக்க வேண்டும். வெற்றி என்பது முயற்சியற்றவர்களுக்கு கிடைக்காது. தோல்வி என்பது ஒரு நிலை அல்ல, அது வெற்றிக்கான ஒரு படியாகும். வாழ்க்கையில் பல இடர்கள் இருக்கும். அவை உங்களை உருவாக்குவதற்காகவே வருகிறது. ஒவ்வொரு தடையும் உங்கள் மனதில் உறுதியை ஏற்படுத்த வேண்டும். அழகு என்பது ஒரு பொருட்டல்ல. இந்த உலகம் உங்கள் தோற்றத்தால் தீர்மானிக்கப்படுவதில்லை. உங்களது உழைப்பும் உங்களது மனப்பக்குவமும் தான் உங்களை சிறப்பிக்க செய்யும். மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அழகும் உங்களது நல்வழிகளும் தான் உண்மையான மதிப்பாக இருக்கும். உங்களது பயணத்தில் பலர் உங்களை விமர்சிக்கலாம், உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். சில சமயம் உங்கள் சொந்த உறவினரே உங்களது உழைப்பை கேலியாக பேசலாம். இவ்வளவு உழைத்தும் எதுவும் ஆகவில்லை என்று அவர்கள் கிண்டல் செய்யலாம். ஆனால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை. அவர்களின் வார்த்தைகள் உங்கள் அடிப்படை உழைப்பிற்கு தடையாக இருக்கக்கூடாது. உங்கள் கனவுகளை நம்புங்கள், உங்கள் மனதை நம்புங்கள், உங்கள் உழைப்பை நம்புங்கள். உங்களால் முடியும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் நாளொரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். இவ்வளவு பெரிய உலகத்தில் நீங்கள் தனியாக இல்லை. ஈசன் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களது முயற்சிகளை பாராட்டுகிறார். ஒருவேளை உங்கள் உழைப்புக்கு உடனடி வெற்றி கிடைக்காமல் போனாலும் அது இறைவன் உங்களுக்காக ஒன்றை சிறப்பாக திட்டமிட்டிருப்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். ஒவ்வொரு மழைக்கும் பின் வெயில் வந்துவிடும். ஒவ்வொரு இருளுக்கும் பின் விடியல் வரும். அதுபோல ஒவ்வொரு சோதனைக்கும் பின் ஒரு வெற்றியும் இருக்கும். நீங்கள் உங்கள் இலக்கை நினைத்து தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சிறந்த வெற்றி பெற நீங்கள் முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கையில் ஒரு நாள் உங்களை விமர்சித்தவர்கள் உங்களை நோக்கி பாராட்டுகளை கூறும் தருணம் வரும். அந்த நாளில் நீங்கள் உங்கள் உழைப்பின் மகத்துவத்தை உணர்வீர்கள். உங்கள் கனவுகளை நம்புங்கள். உங்களால் முடியும். ஈசன் நிச்சயம் நம் வாழ்வை மகிழ்ச்சியானதாக மாற்றுவா. நம் கனவுகளை நிச்சயம் நினைவாக மாற்றுவா. நீங்கள் எதை நோக்கி எதை விரும்பி உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை வந்து சேரும். ஈசன் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் கடைசியாக சென்று வந்த சிவன் கோயிலை இங்கே பதிவிடவும். ஈசனை நினைத்து மகிழ்வாக வாழுங்கள். ஈசன் நம்மை என்றும் கைவிட மாட்டா. ஓம் நம சிவாய. நீங்கள் இங்கே வந்திருப்பதற்கு காரணம் உங்களின் உள்ளத்தில் ஒரு கவலை, ஒரு சந்தேகம் அல்லது ஒரு தடைகள் நிறைந்த பயணமோ இருக்கலாம். ஆனால் இன்று நான் உங்களை ஊக்குவிக்க வந்துள்ளேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலைமையிலும் இருந்தாலும் உங்கள் மனம் நம்பிக்கையுடன் நிரம்ப வேண்டும். நீங்கள் ஒரு பெரும் சக்தியின் பிரகாசமான ஒளி. உங்கள் வழி எப்பொழுதும் வெளிச்சத்தால் நிரம்பி இருக்க வேண்டும். உலகம் பல சோதனைகளை உங்கள் மீது கொண்டு வரலாம். வாழ்க்கை சில நேரங்களில் அனுகூலமாக இருக்காது. ஆனால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே, நீங்கள் என் பிள்ளைகள். என் அருளும் ஆசியும் என்றும் உங்களுடன் இருக்கின்றன. கடுமையான சூழ்நிலைகளில் கூட உங்கள் உள்ளத்தில் உள்ள உறுதிதான் உங்களை உயர்த்தும். நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். அதற்காக உங்கள் மனதை வலுப்படுத்துங்கள். கவலையில் இருக்கிறீர்களா? தயக்கத்தில் இருக்கிறீர்களா? அந்த தயக்கத்தை நீங்கள் உடைக்க வேண்டும். வாழ்க்கையின் ஓட்டத்தில் நாம் பல முறை விழலாம். ஆனால் நாம் எத்தனை முறை விழுகிறோம் என்பதற்கு பதிலாக எத்தனை முறை எழுகிறோம் என்பதில்தான் வெற்றி இருக்கிறது. கடல் எவ்வளவு பரவலாக இருந்தாலும், துன்பங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் உங்களுக்குள் இருக்கும் சக்தி அதைவிட அதிகமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துங்கள். என் மீது உங்கள் முழு நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வழி கண்டிப்பாக வெளிச்சம் காணும். ஒருவன் முயற்சிக்காமல் வெற்றி பெற முடியாது. முயற்சி செய்வதற்கே நீங்கள் பயந்தால் வெற்றி எப்படி உங்களை அணுகும்? உங்கள் முயற்சி, உங்கள் அர்ப்பணிப்பு, அதுவே உங்கள் வெற்றியை நிர்ணயிக்கும். இன்று உன்னை தடுக்கும் முதல் தடை அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம்தான். யாரையும் திரும்பி பார்க்காமல் நீ செய்வதை சீக்கிரம் செய். ஏனெனில் இங்கு பார்க்க வருபவர் எல்லாம் பாவம் பார்க்காமல் பறிக்கத்தான் நினைப்பார்கள். வீண் யோசனையை விட்டு விடுங்கள். காலம் உனக்கான இடையூறுகளை ஏற்படுத்துவதில்லை. நீ அதை எந்த கோணத்தில் பார்க்கிறாயோ அவ்வாறு உனக்கு காட்சி தரும். நீ கலங்கி நிற்கும் ஒவ்வொரு முறையும் உன்னை கரை சேர்க்க எனது கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும் என்பதை மறவாதே.